எந்த குறைபாடும் கிடையாது. எங்க வீட்டுல நான் இருந்ததை விட இங்க 4 மடங்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன். போதுமா? இந்த வீட்டுல தாங்க எனக்கு உறவுகளோட அருமையே புரியுது. எல்லாரும் எல்லாரையும் கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு குடும்பத்துல வாழ உண்மையிலேயே நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நான் கூட அப்படிதான். என்னோட ஒய்ஃபுக்காக என்னோட வாத்தியார் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். சொல்லுங்க, ஒரு பொண்ணா உங்க கணவரோட உங்க பிறந்த வீட்டுல வாழ்றது எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. மாமா எல்லாத்தையும் எனக்காக விட்டு கொடுத்து இங்க வந்தது என்னால மறக்கவே முடியாத விஷயம். என் மாமாவுக்காக நான் என் உசிரையே கொடுப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு என் மாமாவை பிடிக்கும். நீங்க சொல்லுங்க. நீங்க ஸ்கூல் பிரின்சிபல், உங்க கணவர் ஒரு டீச்சர், ஒரே இடத்துல வேலை, இப்போ வாழ்க்கையும் ஒரே இடத்துல. உங்க எண்ணத்தை சொல்லுங்க. என்ன சொல்ல? ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டுல, அதுவும் எங்க அண்ணன் மாதிரி எங்க மேல உயிரியை வச்சிருக்கிறவங்க வீட்டுல பாதுகாப்பும் சந்தோஷமும் ரொம்ப அதிகமா இருக்கும். வாக்கப்பட்டு போற இடத்துலயும் அதே பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் நாங்க எதிர்பார்ப்போம். அங்க எனக்கு பாதுகாப்பு இருந்திருந்தா நான் இங்க திரும்பி வரத பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டேன். நானும் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இங்க இதே வீட்டுல தான் நானும் என் வீட்டுக்காரரும் வாழ போறோம். எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கேன். ஏடி சின்ன கழுதை, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வாயை மூடிட்டு கம்மன். ஐயா, ஒரு மாமனாரா உங்களோட எண்ணம் என்னங்கய்யா? ஆரம்பத்துல இந்த ஏற்பாடு எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா ஒரு அப்பனா என் பிள்ளைய என் கண்ணுக்கு முன்னாடியே சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு என் மகன் சம்பவத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மிஸ்டர் சண்முகம், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது சாதாரணமான விஷயம் இல்ல, பெரிய புரட்சி தான். ஆனா இந்த புரட்சி இதே மாதிரி நீடிக்குமா? புரியலையே, என்ன கேக்குறிய? ஐ மீன், இந்த புரட்சி எத்தனை நாளைக்கு தாங்கும்? எல்லாரும் ஒத்துமையா இதே மாதிரி வாழ்ந்துட முடியுமா? அதுக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாதுதான். ஆனா கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் இப்படியே வாழ்ந்துரும்ன்றத நான் நம்புதேன். ஓகே சார், அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நாங்க பேட்டி எடுக்க வரோம். அது வரைக்கும் இந்த குடும்பம் உடையாம இதே மாதிரி இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லே, கேக்குதாவுல? நீங்க தான் சொல்லணும். நிச்சயமா ஒற்றுமையா இருப்போம். அப்படி இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். கமான், எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. உங்க ஃபேமிலி மொத்தமா நின்னு ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாம். வாங்க சார், வாங்க. எப்போ வா, சென்டருக்கு வா. மாமா, நீங்க சென்டர் வாங்க. நீங்க அப்படியே நினைச்சீங்க. ஒரு நிமிஷம். நானும் இந்த ஃபேமிலி தான். இவன் எங்க? ஹாப்பி பொங்கல். ஒத்த குரங்கு மாதிரி சுத்துதேன்னு சொன்னதுல இருந்து ஒத்த குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்கா. எடுங்க எடுங்க, இந்த குடும்பத்துல ஒரு திஷ்டி மாதிரி நிக்கிட்ட அவன. குழம்பு ஊத்துவா மாமா? இல்ல பரணி சாப்பிடலையா? இன்னும் சாப்பிடல. எங்களாவ இந்த வந்துருவா. ஏய் ரத்னா, இவருக்கே வைக்கல? அந்த சோதத்தா
சரி சிஸ்டர். எப்போ ம் சாந்திரா அந்த ரிப்போர்ட்டர் சொன்னதை கேட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்லுதேன். ஏதோ நாம எல்லாம் அடுத்த பொங்கல் வரைக்கும் ஒன்னா இருப்போமான்ட்டு ஏதோ சவால் விடுற மாதிரிலாம் கேட்கா. கேட்டீங்களா எல்லாரும் அவ என்ன சொன்னான்ட்டு? அண்ணே எல்லாரும் ஒண்ணா ஆமா சந்தோஷமா தான் இருப்போம்னு பதில் சொல்லிட்டோமே. இல்லை சொன்னா மட்டும் பத்தாது, நம்ம செஞ்சு காட்டணும், அதாம்ல முக்கியம். இல்ல அடுத்த வருஷம் மட்டும் இல்லைல்ல, எல்லா வருஷமும் நம்ம இப்படியே ஒத்துமையா தான் இருப்போம். நீ ஏன் கவலைப்படுற? சாப்பிடு. அதை கெடுக்கிறது தானே என்னோட ஒரே வேலை. எங்களை பத்தி என்ன? தோ அடுத்து வீராவோட கல்யாணம் வரும். அவளுக்கு வர்ற மாப்பிள்ளையும் இங்க வந்து ஒத்துமையா தங்கறதுக்கு ஒத்துக்கணுமே. இது பாருங்க, அவளுக்கு ஆரம்பத்திலே அந்த கண்டிஷனை தான் போட போறேன். எந்த மாப்பிள்ள இந்த குடும்பத்தை தான் குடும்பமா ஏத்துக்கிட்டு இங்க வந்து ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தானோ அவனுக்கு தானே வீணாவை கட்டி கொடுப்பேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் சம்மதம் சொல்லணும்ல. அப்போ வீராக்கு பிடிச்ச மாப்பிளையே பார்க்க மாட்டேன், குடும்பத்தோட வந்து வாழ போறவனை தான் பார்க்க போறல. ஏம்ல ரெண்டும் தாம்ல. முதல்ல வீராக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும். அப்படி பிடிக்கிற பையனுக்கு இதை தான் குடும்பமா ஏத்துக்கிட்டு வாழக்கூடியவனா அவன் இருக்கணும். அப்படி ஒருத்தனுக்கு தான் வீராவை கொடுப்பேன். அதுக்கு அந்த குடும்பத்துல ஒரே பையனா இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. நாலஞ்சு பையன் இருக்கிற வீட்டுல ஒரு பையனை பேசினாதான் அந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, அவன் ஒரே பையனா இருந்து அவனும் இங்கே வந்துட்டான்னு வச்சுக்குங்க, அவங்க அம்மா அப்பா தவிச்சு போயிருவாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். உங்களை ஒன்றும் அப்படி வர சொல்லலையே. ஏட்டி என்னடி நீ கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு? அப்பா அவரு மத்தவங்கள பத்தி சொல்லல, அவரை பத்தி தான் சொல்றாரு. ஏக்கா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பரணி அக்காக்கு கொஞ்சம் சோறு வெயிட்டி. வெங்கடேஷ், உங்களுக்கு ரசமா இல்ல மறுபடியும் குழம்பு வாங்கிக்கிறீங்களா? ரசமே போதும். போதும் சிஸ்டர், போதும். அண்ணே நான் ஒன்னு சொல்லட்டா? அநேகமா விவகாரமா தான் ஏதாவது சொல்ல போறான்னு நினைக்கிறேன். இல்லக்கா, இது என்னோட பர்சனல். பர்சனலா? அப்படி என்னல பர்சனல் உனக்கு? இல்லண்ணே, எனக்கும் கல்யாணம் நடக்கும்ல, அதுக்கு எதுக்கு மாப்பிள்ளை தேடி அலையணும்? நானே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நம்ம வீட்டுல வந்து வாழ சம்மதமானு கேட்டுட்டு பொறவ அவரை லவ் பண்ணலாம்னு நினைக்கேன். பேசுதா? சொல்றத கேட்டு சரசல் ஆயிடுச்சா? அடி ஆளை பாரு, பேச்ச பாரு. ஏடி காலையில அந்த பேட்டி கொடுக்குறப்ப எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்னடான்னா மாப்பிள்ளைய நானே பார்த்து கூட்டு வருவான்னு கேட்க. மலைச்சு 3 ஏழை விடல. என்ன பேச்சு பேசுற பத்தி அந்த சிறுவண்டு போட்டேன்னு அந்த அன்னைக்கு சொல்லுங்க. சாப்பிடு. வாய பாரு வாய. இல்ல பரணி, எனக்கு ரசத்தை ஊத்து, நான் சீக்கிரம் போய் படுக்கணும். ஐயோ மாமா, நீங்க கொஞ்சமா தானே சாப்பிடுதியா? இல்ல நாளைக்கு டிஎஸ்பி விசிட் இருக்குல்ல, சீக்கிரமா எந்திரிச்சு ஸ்டேஷனுக்கு ஓடணும். ரொம்ப சாப்பிட்டா அப்புறம் எந்திரிக்க முடியாது. இல்லனாலும் எங்களுக்கு மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு வைக்க பாருங்க. மருமோன நல்லா அப்பி அடக்கி சாப்பிடுங்க. டிஎஸ்பி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுங்க. சரி. எத்த பரணி, நீ என்னத்தை பாத்துட்டு இருக்க? 2 கரண்டி சோத்த போடு. உடங்குடியும் வெட்டுகளையும் இழுத்து வச்சு வெளுக்கணும்ல. எல்லா கணக்கையும் ஒழுங்க எழுதி வைங்கியாண்டா ஏதோ ஒரு பில்லை தொலைச்சி விட்டானுவ. இப்போ 5345 ரூபாய் இடிக்கி. நாளைக்கு கமிட்டியில் கேட்டா நான் தானே பதில் சொன்னேன்.
என்னாச்சு? ஏன் முகம் இப்படி வாடி கிடக்கு? முடியலடா, பயங்கர இடுப்பு வலி. ஏன் என்ன திடீர்னு? டயர்டா இருக்குடா. ஏம்ல இப்படிலாம் சொல்லவே மாட்டிய? என்னாச்சு திடீர்னு? ஏன் கேட்க மாட்டேன்? முன்னெல்லாம் இருக்கிறத செஞ்சுட்டு மத்த வேலைய பாப்பேன். வெறும் ஊறுகாய வச்சா கூட எல்லாரும் வாயை திறக்காம சாப்பிடுவீங்க. ஆனா இப்போ அப்படியா? என்ன இருந்தாலும் 2 பேரும் மருமக இல்லையா? அவங்களுக்குன்னு சமைக்க வேண்டாமா? டெய்லி 2 காய், வடவம், வத்தல், சாம்பார், ரசம், துவையல், அவியல்னு செஞ்சுதானே ஆகணும். சமையல்ல நின்னு அப்பா காலெல்லாம் இத்து போகுது. தங்கச்சிகளையும் உதவி கூட்டுக்க வேண்டியதானே? இசைக்கு கடையை கவனிக்கணும். ரத்னாவுக்கு அவளோட வேலை இருக்கு. கனி இன்னும் படிக்கிறா. வீரா மட்டும்தான் கூட மாட நிக்கிறான். அவளுக்கும் வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏன் பாடு திண்டாட்டம் தான். உனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. முடியலடா, தினமும் வேலையா, இடுப்பு அப்படியே உடையுது. ஏம்ல மாப்பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கே வந்தா தங்கச்சிகளெல்லாம் நல்லா சந்தோஷமா பாத்துக்கிடுவானுங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லையே. இதுதான் ஆரம்பம். இனி போக போகதான் இதுக்குள்ள என்னெல்லாம் சிரமம் இருக்குன்னு தெரியும். பத்திரிக்கைக்காரங்க கேட்டப்போ எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஒரே வருஷத்துல இந்த குடும்பத்தோட ஒத்துமை குலைஞ்சிட்டா அப்பா நினைக்கவே நடுக்கமா இருக்குடா. ஆரம்பத்துல நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு பிடிக்கலதான். ஆனா நான் அதுல இப்போ கமிட்டடா இருக்கேன். ஒரு நாளும் நீ தோத்து போக நான் விடவே மாட்டேன். இத்தனையும் உனக்காக தான். நீ தோத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன். கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏய் சொல்லு. ஏய் என்னடா பண்ற? ஏய் வேண்டாம் விடுடா. இல்லை நான் சொல்றேன்ல. நான் அமுக்கி விடுறேன்ல. இல்லை ஏன் பொண்டாட்டிகளா நான் அமுக்குனா உனக்கு என்ன? ஏம்ல நான் ஒன்னு சொல்லுவேன். சொன்னா ஓவரா பொங்குறேன் கிங்கறேன்லாம் சொல்லக்கூடாது. அப்ப ஏதோ ஓவரா தான் சொல்ல போற. சொல்லி தொலை. எனக்கு தூங்குனா போதும்னு இருக்கு. நீ இப்ப செய்யறதெல்லாம் பார்க்கும்போது என் அம்மைய பார்க்க மாதிரியே இருக்கு. அவன் எப்படி எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் சந்தோஷமா எப்படி வழி நடத்துவாளோ அதே மாதிரி இப்ப இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சு பொறுப்பா நடந்துக்கிடலாம். ஆனா ரத்னா விஷயத்துல நான் என்னமாவது சொன்னா மட்டும் என்ன அப்படியே சவுக்கால் அடிக்கிற மாதிரி பேசுவல்ல? இல்லை அதுக்கு நீ ஏதோ சொன்னீனா அந்த நேரத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவேன், அவ்வளவுதான். அத போய் நீ சாமி காலை புடிச்சு விடுறியா இல்ல காலை வார வரியான்னு சந்தேகமா தான் இருந்தது. இப்ப கிளியர் ஆயிடுச்சு. நீ காலை வாரதான் பாக்குற. காலை விடு. ஏம்ல அது சொன்னோம்ல, நான் ஏதோ ஒண்ணு சொல்லுவேன், நீ குறுக்குல எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு. இனி ஒரு உண்மையை கூட சொல்ல விட மாட்டியா? டேய் நான் என்ன இன்னைக்கு உங்க அம்மாவோட பொறுப்பை எடுத்துக்கிட்டு நடக்கிறேன்? எப்போ அத்தை போனாங்களோ அப்போத்துல இருந்து அவங்க இடத்துல இருந்துதான் நான் வேலை எல்லாம் பாக்குறேன். என்னமோ திடீர்னு இன்னைக்குதான் எனக்கு பொறுப்பு வந்த மாதிரி பேசுற நீ. அதுவும் உங்க மச்சான்லாம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு திடீர்னு ஞான கண்ணு திறக்குது பாத்தியா? அத நினைச்சாதான் எனக்கு புல்லு அரிக்குது. ஏம்ல முன்னாடியே தோணுச்சு, ஆனா இன்னைக்குதான் சொல்லுதேன். போதும் போதும், காலையில ஏகப்பட்ட வேலை கிடக்குது. எனக்கு சத்தியமா ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்குறேன். உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. தூங்கட்டுமா? காலை விடு. போதும், இன்னும் கொஞ்ச நேரம் அமுக்குதானே. ஏய் காலை விடுடா, தூங்கணும் ப்ளீஸ். கீழே போடா. ஏலே என்னல போடா. படுத்தா மேலே ஏறி படுங்க, மேல வந்து உட்காந்தா கீழே போய் படுங்க.
என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் தூங்க வேண்டாமா? பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்த குறையேது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளுயிரு. ஒரு ரேடியோ ஆஃப் பண்ணு, தூங்கு. இல்ல பாட்டு பாட்டா உனக்கு தூக்கம் வருமேன்ட்டு அதுக்கும் வழி இல்லையா? பச்சை மலை பூ நீ உச்சி மலத்தே. நேயர் விருப்பத்துக்காக ரேடியோ நிலையம் நிறுத்தப்பட்டது. முருகா, குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். எந்திரிச்சாச்சா? சரி உட்காருங்க, காஃபி வந்துடும். என்னடா காலையில சீக்கிரமா ஸ்டேஷன் போகணும்னு சொன்ன, இப்போ நிதானமா வர? ஐயா, ஒரு நாள் கூட உடம்ப மெயின்டைன் பண்ணாம விடக்கூடாது, இல்லனா ஊழச்சாத போட்டுரும். அதான் சீக்கிரமா எழுந்து ஜாகிங் போயிட்டு வரேன். என்ன வெங்கடேஷ், நாளில இருந்து உங்களையும் எழுப்பிவிடவா? என் கூட ஜாகிங் வரீங்களா? உன் கூட ஜாக்கிங் வரணுமா? உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்க தான்டா நான் இங்கே வந்திருக்கேனே. சரிச்சா, என்ன அர்த்தம்? நாளையிலேருந்து வர ட்ரை பண்ணுறேன். நான்லாம் ஓட ஆரம்பிச்சேன்னா ஊரெல்லாம் ரணகலமாயிட. அதுக்கு தான் ஓடுறது கிடையாது. நீ எக்ஸசைஸ் பண்ணாம சும்மா அலைஞ்சிட்டு இருக்க. உன்னை டெய்லி ஓட விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏலே, கடையில் அம்புட்டு மூட்டையை தூக்குறதே எக்ஸசைஸ் தான்ல. அண்ணே, நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். சரில, கிளம்பல. அட விடுங்க வெங்கடேஷ், போ எல்லாம் சரியாயிடும். காப்பியை குடிங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாகுமாண்டே தெரியல. எல்லாருக்கும் காப்பியை கையில் கொடுக்குறேன், எனக்கு மட்டும் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு போறான். பாண்டி, முதல்ல உனக்கு வைக்கிறேன்டா வெயிட்டு. ஹலோ, என்னையும் ஊதுபத்தியும் கொடுமா. ஓ அப்படியா, சரி சரி. ஏடி அசிகி, என் சோப்பு துண்டெல்லாம் எங்க வச்ச? ஐயோ மறந்துட்டேன் மாமா, இருங்க நான் எடுத்து தரேன். ஏடி, பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, என்னை அனுப்பி விட்டுட்டு வந்து கடையை திறக்க மாட்டியா? முதல்ல சோப்பை கொண்டாந்து குடுறி, டியூட்டிக்கு போகணும். டயத்துக்கு திறக்கலன்னா கஸ்டமர்லாம் ஏமாந்து போயிருவாங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்க மாமா, அக்கா உங்களுக்கு என்ன வேணும்? என்னையும் ஊதுபத்தியும் கொடுமா. அப்புறம் அவ்வளவுதாம்மா. சரி. ஏடி, டிஎஸ்பி வர்றதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஷனுக்கு போகணும்டி. அந்த ஆளு ஒரு சுடு தண்ணி லேட்டா போனா கண்ணா அப்படின்னு கத்துவாண்டி. அதாவது தப்பான மூட்ல இருந்தான்னு வை, சஸ்பெண்ட் பண்ண போறேன் அது இதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாண்டி. ஓஹோ, அப்ப லேட்டா போனா உனக்கு பனிஷ்மெண்ட் தானா? அடியே பங்காளி, இன்னைக்கு நீ லேட்டா தான்ல போவ. சாவுல. எம்புட்டு நேரடி டைம் ஆகுதுல்ல.
சீக்கிரம் வாடி. ஐயா கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியலா? வெங்கடேஷ் அத்தா கொஞ்சம் கடைய. இங்கதானே உட்கார்ந்து இருந்தாரு. இல்ல உன் கடையை ஒண்ணு காக்கா தூக்கிட்டு போயிடாதீ. சீக்கிரம் வந்து எடுத்துக்குடி வாடி. மாமா வா. ஐயோ இல்ல, எனக்கு எடுத்து கொடுத்துறேன். இருங்க மாமா, போய் சோப்பையும் துண்டையும் கொண்டாரு. ஒரு துண்டு எடுக்க எவ்வளவு நேரமா? சீக்கிரம் வாடி. இந்த வாரேன் வாரேன், அவசரப்படாதீங்க. இந்தாங்க சோப்பு துண்டும். நரச போய் குளிச்சிட்டு நான் வாங்க. போறேன். நீ சுடு தண்ணி எடுத்துட்டு வா. ஆ? ஐயோ எசகே, ஏடி எசகே. சோப்பு கவர் கூட நீங்களே பிரிச்சுக்க மாட்டீங்களா மாமா? இந்த வாரேன். ஏடி எசகே. இந்த வாரேன். ஐயா இப்ப எதுக்கு கூவிட்டே கிடைக்கிய? ஏடி அதிலடி கோடிக்காரி. உள்ள யாரோ இருக்காவ பாரு. கதவை திறக்க முடியல. அதாரு மாமா, நீங்க குளிக்குது நேரத்துல உள்ள போயிருக்கிறது. உள்ள யாரு? அடியே பங்காளி, இன்னைக்கு உனக்கு டிஎஸ்பி பனிஷ்மெண்ட் கொடுப்பாப்ல.